LI4ன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க எப்படி மாடர்ன் மெடிசன்ல ஒரு வலி தெரியாம இருக்கறதுக்கு ஒரு பெயின் கில்லர் எடுக்கிறோமோ, அதே மாதிரி இந்த ஒரு பாயிண்ட் அமுத்துனாலே அந்த பெயின் வந்து நமக்கு உடனே பிரெயினுக்கு தகவல் போயிட்டு அந்த இடத்துல ஒரு பெயினை வந்து நமக்கு காம் பண்ணிடும். டிஎன்ஏவே மாற்றலாம் அப்படிங்கிறது தான் அதோட சிலபஸ்ஸுங்க. இப்போது ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கருப்பாக தான் பிறக்கிறாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் கலராக குழந்தை வேணும். மேம் இது உங்க ட்ரீமா மேம்? எப்படி மேம் இதுக்குள்ள வந்தீங்க? ஆக்சுவலாக வந்து நம்ம பார்க்கும்போது நிறைய லேடிஸ் வந்து கால் வலியில், லேடிஸ் மட்டும் இல்லை ஜென்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கால் ஊனி ஊனி நடக்கிறது நான் பார்க்குறேன். அப்படின்னு கால் வலியோடு அப்படி நடக்க முடியாமல் அப்படி ரொம்ப நடக்கும்போது எனக்கு ஏன்னா இப்படி மக்கள் வந்து நிறையா சஃபர் ஆகிறாங்க அப்படிங்கும்போது எனக்கு அது பார்க்குறதுக்கு இது ஏன் இப்படி இருக்காங்க, இதை சரி பண்ணணும் முடியாதா அப்படின்னு ஒரு ஃபீல் எனக்குள்ளே ரொம்ப வந்துச்சு. மெயினாக நான் போனதே இந்த படிக்கிறதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா இந்த கால் முட்டு வலியில் ரொம்ப பேர் தாங்கி தாங்கி நடக்கிறது பார்க்கும்போது அதை பார்த்து எனக்கு ரொம்ப எல்லாத்துக்கும் அதுக்கும் போது எனக்கு அப்படி இருந்துச்சு. அதனால் நான் சரி இதில் என்ன மாதிரி இதை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது ரொம்ப அதை பற்றி தேடினேன். தேடும்போது தான் எனக்கு வந்து தெரிஞ்சது இந்த அக்குபஞ்சர், டிசிஎம் அக்குபஞ்சரில் வந்து நமக்கு இது ரொம்ப சுலபமான முறையில் நம்ம எளிமையாக இதுக்கான இப்போ ஒரு ஆர்த்தட்டிக்ஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, ஒரு முட்டு வலி, முழங்கால் வலி, இல்லை கையில் நடுக்குவாதம், அந்த மாதிரி எல்லாம் எது நார்மலாக முட்டி வலிக்கு எவ்வளோ நாள் மேம் ஆகும் இது ட்ரீட் பண்ண? 40 மினிட்ஸ் தாங்கம்மா. 40 மினிட்ஸ் அது கியூர் ஆகிறதுக்கு. கியூர் ஆகிறது எதுவுமே வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாம் பொறுத்து தான். அவங்க எந்த அளவு ஃபுட் எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி பொறுத்து. பட் ஒரு 1 or 2 சிட்டிங்லேயே அவங்க டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அதாவது நீங்கள் வந்து LI4ன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எப்படி மாடர்ன் மெடிசனில் ஒரு வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெயின் கில்லர் எடுக்கிறோமோ, அதே மாதிரி இந்த ஒரு பாயிண்ட் அமுத்துனாலே அந்த பெயின் வந்து நமக்கு உடனே பிரெயினுக்கு தகவல் போயிட்டு அந்த இடத்துல ஒரு பெயினை வந்து நமக்கு காம் பண்ணிடும். ஓகே. ஸோ அப்படி எல்லாமே பாயிண்ட் இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு பெயின் ரிலீஃப் ஆகணும்னா இமீடியட்டாக ரிலீஃப் பண்ணிடலாம். பட் நான் ஏன் அந்த கொஞ்சம் அந்த 1 or 2 சிட்டிங், 1 சிட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பெயின் க்யூர் ஆகிடுங்க. பட் அந்த ரூட் காஸ் ட்ரீட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த அது எதனால் வந்துச்சு அந்த ஃபுல்லாக நம்ம க்யூர் பண்ணணும் அப்படின்னு எடுக்கும்போது தான் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். 1 or 2 monthsக்குள்ளே ஆகும் கண்டிப்பாக. ஆனால் பெயின் நிற்கணும் அப்படின்னா உடனடியாக அது 1 சிட்டிங் 2 சிட்டிங்லேயே நம்ம பெயினை வந்து நிறுத்திடலாம். அந்த ரூட் காஸ் ட்ரீட்மெண்ட் தான் இதில் மெயினாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா இது ரூட் காஸ் ட்ரீட்மெண்ட்டுங்க. இந்த நோயோ இல்லை இந்த வலியோ இந்த சிம்டம்ஸோ இது வர்றதுக்கான எதனால் வந்துச்சுன்னு சொல்லி இந்த ரூட் காஸை நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு டோட்டலாக நம்ம வந்து அதுலேருந்து வெளியே வந்துடலாம். ஸோ ஃபர்தராக நமக்கு அந்த மாதிரி இல்லாமல் நம்ம டோட்டலாக ஃப்ரீ ஆயிடலாம். ஸோ அது ஒரு பெரிய இதில் ஒரு அட்வான்டேஜான ட்ரீட்மெண்ட்டுங்க இது. இதுக்கு தனி கோர்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா மேம்? ஆமாங்க. நான் நார்மலாக பார்த்தீங்கன்னா நார்மல் கிளாசிக்கல் அக்குபஞ்சர்னு சொல்லிட்டு டிசிஎம் அக்குபஞ்சர் நான் வந்து ஒரு 15 இயர்ஸ் பேக் அது நான் பண்ணியிருந்தேங்க. நார்மல் அக்குபஞ்சர்னு சொல்லிட்டு அப்புறம் ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் தான் வந்து ரொம்ப அட்வான்ஸாக. ஏன்னா இதில் வைட்டல் சப்ஸ்டன்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதாவது எலும்பு மஜ்ஜை, பிளட்டு, நரம்புகள், டிஷ்யூஸுங்க, அந்த மாதிரி எல்லாம் சினோசஸ், அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற எல்லா உறுப்புகளுக்குமே, எல்லா பார்ட்ஸுக்குமே, உறுப்புகள் மற்றும் பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம எப்படி அந்த சத்து கொடுக்கறது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டிசிஎம் மெத்தடில் தான் இருக்குங்க. நீங்கள் ஈவன் பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஎம்ல நல்லா நம்ம ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசனுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்களுக்கு நிறையாவே அதாவது டிஎன்ஏவும் கூட மாற்ற முடியும்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தருக்கு காலங்காலமாக அவங்க ஃபேமிலிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டயபெட்டிக் இருக்குது அப்படின்னு இருந்தாங்க கூட நம்ம இதுக்கான இந்த வைட்டல் சப்ஸ்டன்ஸ் ட்ரீட்மெண்ட் அது அந்த இஓவின்னு சொல்லுவோம். அதை நாங்கள் எக்ஸ்ட்ரானரி வெசல்ஸ் மூலயமா ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது டிஎன்ஏவே மாற்றலாம்
அப்படிங்கிறது தான் அதோட சிலபஸ்ஸுங்க. இப்போ ஒரு ஃபேமிலியில பார்த்தீங்கன்னா எல்லாருமே கருப்பா தான் பிறக்குறாங்க. ஆனா எனக்கு கொஞ்சம் கலரா குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருந்தா கூட மாத்திக்கலாமா அதையும் மேம்? கூட மாத்தலாம் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. சிலபஸ் அப்படிதான் ஓகே, ஓகே. சொல்லுதுங்க. சரிங்களா? உங்க சிலபஸ் மாத்திக்கலாங்களா? ஆமா. அது அந்த மாரி கொண்டு வரலாம். கொண்டு டிஎன்ஏவே வரலாம். மாத்தலாம் அப்படிங்கிறது தான் அந்த சிலபஸ் அப்படிதான் இருக்குதுங்க. ஸோ அது என்னன்னா அந்த மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கீங்களா மேம்?